விஷ்ணுபதி புண்ணிய காலம் வாழ்வில் வளம் சேர என்ன செய்ய வேண்டும்? விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது பெருமாளின் பரிபூரணமான அருளை பெறுவதுடன் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கான அற்புதமான நாளாகும். இந்த நாளில் என்ன செய்தால், எப்படி வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இது வாழ்வை வளமாக்கக்கூடிய அரிய நாளாகும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதங்களின் பிறப்பன்று மாதத்தின் முதல் நாள் சூரியன் ரிஷபம், சிம்மம், கும்பம், விருச்சிக ராசிகளில் பிரவேசிக்கும் நேரம் ஆகும். இது வருடத்திற்கு 4 முறை வரும். விஷ்ணுவை வழிபட மிகவும் சிறப்பு வாய்ந்த பல ஏகாதசி விரதங்களுக்கு இணையான புண்ணிய காலமாகும். இந்த நாளில் மகாவிஷ்ணுவையும் தாயாரையும் நினைத்து வணங்க தீராத குடும்ப பிரச்சினைகள் தீரும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியவை: சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை ஆகியவை பிரம்மாவுக்கு உரியவை. பிரம்மாவுக்குரிய சித்திரை, ஐப்பசி, ஆடி, தை மாதம் பிறக்கும் காலங்கள் விஷு புண்ணிய காலம் எனப்படும். வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி ஆகியவை மகாவிஷ்ணுவுக்கு உரியவை. விஷ்ணுவுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி ஆகியவை சிவனுக்குரியவை. சிவனுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் ஷசிதி புண்ணிய காலம். ஷடாங்கன் என்றால் சிவபெருமானை குறிக்கும். கார்த்திகை மாத விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் போது உங்களின் பிரச்சினைகளை, வேண்டுதல்களை மனமுருகி மகாவிஷ்ணுவிடம் சொல்லுங்கள். நமது நியாயமான கோரிக்கை எதுவானாலும் அடுத்த 3 விஷ்ணுபதி காலம் முடிவடைவதற்குள் நிறைவேறும். இது ஏகாதசி விரதத்தை விட பல மடங்கு உயர்வானது. பொதுவாக திதிகளில் சிறந்ததான ஏகாதசி திதியை மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்ததாக சாஸ்திரம் கூறுகிறது. ஏகாதசி அன்று ஒருவன் புரியும் பூஜைகளும் அனுஷ்டிக்கும் விரதமுறையும் அனைத்திலும் சிறந்த பலன் தருவதாகவும் கூறுவர். ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தரவல்லது விஷ்ணுபதி புண்ணியகாலம் ஆகும். மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் துலங்கும் அரிதான நாளாக இந்த நாள் அமைந்து உள்ளது. அன்றைய தினத்தில் அதிகாலை நள்ளிரவு 1:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை இந்த புண்ணிய கால நேரம் வருகிறது. முழுமையாக 9 மணி நேரம் இந்த புண்ணிய காலம் அமைகிறது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார வழிபட்டு காலை பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடிமர நமஸ்காரம் செய்து 27 பூக்களை கையில் வைத்து கொண்டு 27 முறை பிரகார வலம் வாருங்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன் வையுங்கள். 27 சுற்று முடித்த பின்பு மீண்டும் கொடிமர நமஸ்காரம் செய்யுங்கள். நமது எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூறி தங்களின் பிரார்த்தனையை மனமுருகி சொல்லுங்கள். ஓம் நமோ விஷ்ணவே தஸ்மை நமஸ்தஸ்மை புன. விஷ்ணு மற்றும் ஸ்ரீதேவியினுடைய துதிகளை கூறி நமது சக்திக்கு இயன்ற பூஜைகளை குறைவர செய்யலாம். முறைப்படி பூஜை செய்ய தெரிந்தவர்கள் அவ்விதம் செய்யலாம். அருகில் உள்ள விஷ்ணு ஆலயத்திற்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சென்று வழிபடலாம். துளசி பூஜை, கோ பூஜை மற்றும் ஸ்ரீதேவிக்கு பிரீத்தியை தரக்கூடிய காரியங்களை எல்லாம் சக்திக்கு தகுந்தவாறு செய்யலாம். அதே போன்று அன்றைய தினத்திலே விரத நாட்களில் செய்யக்கூடாத செயல்களை தவிர்ப்பது நன்று. ஒருவர் ஒரு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை அனுஷ்டிப்பது பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதற்கு சமம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தமிழ் ஆண்டுகள் மொத்தம் 60 ஆகும். ஒவ்வொரு ஆண்டிலும் வரக்கூடிய 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்களும் ஒவ்வொரு விதத்தில் வேறுபடும். எனவே இந்த முறை நாம் ஒரு விஷ்ணுபதி புண்ணியகாலத்தை தவறவிட்டால் அடுத்து இதே போன்ற ஒரு புண்ணியகாலம் வருவதற்கு மீண்டும் 60 ஆண்டுகள் ஆகும். எனவே அரிதான இந்த வாய்ப்பினை தவற விடாமல் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் உலக வாழ்க்கைக்கான தேவைகளையும் மகிழ்ச்சியான மற்றும் செல்வ செழிப்புமிக்க வளமான வாழ்வினையும் பெற முடியும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆன்மீக முன்னேற்றம், மன அமைதி மற்றும் மோட்சத்தையும் தரவல்லது இந்த புண்ணிய காலம் ஆகும். எல்லோரும் இந்த புண்ணிய காலத்தை முழுமையாக கடைபிடித்து ஸ்ரீ லட்சுமி நாராயணனின்